சார்பாக வந்து இன்னைக்கு டிராஃபிக் ஏஞ்சல்ஸ் கேம்பெயின் அப்படின்ற கேம்பெயினை நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேம்பெயினோட நோக்கம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களால ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் நிறைய அவேர்னஸ் நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த குழந்தைங்களால கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் ஒரு பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வர முடியும். ஏன்னா என்னதான் பெரியவங்க சொன்னா கூட அதை வந்து யாரும் அவ்வளவா ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை. பட் குழந்தைங்க சொல்றப்ப அதை லிசன் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹொசூர் பப்ளிக் ஸ்கூல்ல இருந்தும் சுமன் நிர்மல் மிண்டா ஸ்கூல்ல இருந்தும் குழந்தைங்க வந்திருக்காங்க. அவங்க ஏஞ்சல்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கொடுக்குற மெசேஜ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக புது முயற்சியாக இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இடத்துல ஆல்ரெடி இந்த ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட்டோட நோக்கம் எல்லாருமே ஹெல்மெட் போடணும். ஏன்னா ஹெல்மெட் போடுறது வந்து அவங்களோட சேஃப்டிக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணணும். ஃபைன் கேட்டால் ஹெல்மெட் போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நம்ம ஹெல்மெட் போட்டால் தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும், நம்மளோட குடும்பத்தை பார்க்க முடியும். ஸோ குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம், ஹெல்மெட் போட்டவங்களுக்கு வந்து தேங்க்யூ கார்டு கொடுக்குறோம், ஒரு பூ கொடுத்து விஷ் பண்ணுறோம். ஹெல்மெட் போடாதவங்களுக்கு ஸோ எங்களை மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்கல்ல, ஸோ ஹெல்மெட் போடுங்க, பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை இங்கே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நிறைய கேம்பெயின்ஸ் மூலமாக நிறைய குழந்தைங்க மூலமாக இதே மெசேஜை கொடுக்கலான் இருக்கும். ஸோ இதுக்கு ஹொசூர் மக்களோட சப்போர்ட் வேணும். ஸோ இனிமேலாவது எல்லாரும் வந்து ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக தான் போடுறீங்கன்றத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிங்கன்னா நம்ம வராங்களோ அந்த டீச்சரோட கூட போயிட்டு தேங்க்யூ கார்டு நீங்கள் வந்து இந்த அவேர்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சொல்லும் போது இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் டு ஆல் பர்சன். ஐ திங்க் ஸோ ரைட். ஸோ வந்து ஹெல்மெட் ஆகிறத சீக்கிரம் யூஸ் நான் பண்ணிட்டு வரோம். சில்ட்ரன்ஸ் அப்படி நீங்கள் டீச்சர் வந்து நீங்கள் சொல்லும் போது அப்படி கண்டிப்பாக ஃபாலோ. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பிரதர்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாருக்கும் இந்த ஹெல்மெட் அவேர்னஸை கொண்டு போய் பேசணும். ஓகேங்களா? என் ஜென்ரேஷன் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்கணும். ரோட் ரூல்ஸ், ரோட் சேஃப்டி ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கன்வே பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக சொசைட்டிக்கு இருக்கீங்களா? வெரி குட். ஸோ நல்லபடி இந்த கேம்பெயின் வந்து பண்ணுங்கள். இட்ஸ் குட் இனிஷியேட் அண்ட் அப்ரிஷியேட் டு ஆல். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். Please follow the okay. Thank you so much. இதை அரேஞ்ச் பண்ண சிஎம்சி ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ ப்ரவுட். இது கண்டிப்பாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு அவேர்னஸ். எவ்வளோ அவேர்னஸ் நம்ம வந்து பண்ணாலும் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் ஃபாலோவிங் இருந்தால் தான் இதெல்லாம் வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக இது பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அந்த அரேஞ்சிங் திஸ் ப்ரோக்ராம். பண்றப்போ நல்லா ரீச் ஆகும். ஓகேவா? இப்போ பெரியவங்க சொன்னா கூட அவங்க வந்து கேட்பாங்க, இல்லை சில டைம் கேட்க மாட்டாங்க. பட் குழந்தைங்க சொல்றப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓகே சின்ன பசங்க நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு அதை எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க சொல்றப்போ 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கோங்க அங்கிள், ஸோ உங்களோட சேஃப்டிக்காக நாங்கள் சொல்றோம் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணணும். பண்ணுவீங்களாமா? ஓகேம்மா, தேங்க்யூ. ஆர்டர் பண்ணிக்கலாமா சார்? ஆமா, எப்படின்றத டீப் எடுத்துருக்கேன். அது வாங்கி சாம்பிள் வாங்கி நம்மளோட சீஃப் டிராஃபிக் வார்டன் முத்துசாமி சாருக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்றோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. ஸோ இன்னைக்கு நம்ம டீம் வந்து நம்மளோட
நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹெச்பிஎஸ் டீச்சர்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்றோம், அவங்க ஆர்டர் பண்றோம் இந்த ப்ரோக்ராம்க்காக. அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேம்க்கும் வந்து ஒரு சின்ன ஆர்டர் பண்ணிடலாம். கொடுங்கப்பா, நீங்க கொடுங்க. அந்த குழந்தைங்களும் நிர்மல் மிண்டா ஸ்கூல்ல இருந்து வந்த குழந்தைங்களும் தான் வந்து இன்னைக்கு மெயின் அவேர்னஸ் கொடுக்க போறாங்க. ஸோ நாங்க பெரியவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண போறோம். ஸோ குழந்தைங்க அதை வந்து ஃபீல் பண்றாங்க. சேஃப்டி வந்து முக்கியம். நம்ம ஹொசூர் வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹொசூரியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அந்த டிராபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். சேஃப்டி முக்கியம் அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப நாங்க வந்து இன்சூட் பண்றோம். ஸோ குழந்தைங்களுக்கும் நாங்க எங்களோட சிஎம்சி கிளாஸஸ்ல சொல்லிக் கொடுக்கறதும் அதுதான். ஸோ இன்னைக்கு அவங்க மூலமா இந்த அவேர்னஸ் பண்றது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றி. நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த கார்டெல்லாம் கொடுக்கணும். சரியா, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். சார் எப்ப கொடுக்கணும்? நீங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா? ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்திருக்கீங்க. உங்களுக்கு அங்கிள், அண்ணா, தாத்தா எல்லாருமே வருவாங்க. உங்களுக்கு என்ன சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. உங்க வீட்லயும் குழந்தைங்கலாம் இருக்காங்க, ஆன்டிஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக ஹெல்மெட் போடுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. அட்வைஸ் மாதிரி கொஞ்சம் நீங்க அந்த குழந்தைங்க உங்களுடைய இதெல்லாம் சொல்லும் போது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ. குழந்தைங்க இப்போ உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் போடாதவங்களுக்கு அவங்க அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க உங்க ஒவ்வொரு வீட்லயுமே இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடணும்னா நமக்கு ஹெட் இன்ஜுரி ஆகும், இமீடியட்டா உங்களோட உயிர் பறி போகும். அதனால ஹெல்மெட் போட்டா கண்டிப்பா வந்து உங்களோட உயிரை பாதுகாக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் தான். நீங்க அதை வந்து உங்க டே பை டே லைஃப்ல வந்து அதோட பிஹேவியரல் சேஞ்சஸா போட்டுப்பாங்க. எப்படி நம்ம வந்து வீட்டுல வெளியே வரும்போது அந்த மாதிரி இந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே வரோம், டூ வீலர் யூஸ் பண்றோம், சேஃபான டிரைவை நம்ம வந்து உறுதிப்படுத்தணும்னா
friends and family members helmet எல்லாரும் நம்ம வந்து டிரைவ் பண்ணி வாழ முடியும். பதிலாக 1000 ரூபாய் ஹெல்மெட்டை வாங்கி போடலாம். உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் இத்தனை பேர் கேம்பெயின் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு நம்ம வந்து இதை வந்து இந்த சாலை விதியை மதிச்சு ஹெல்மெட் போடுவீங்களா? எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? எல்லாரும் ஹெல்மெட் போட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்க. இங்க கிட்ட இருந்தாலும் சரி, தூரமா லாங் டிரைவ் போனாலும் சரி, ஷார்ட்டா ஒரு டிரைவ் போனாலும் சரி, ஹெல்மெட் வந்து உங்க பிஹேவியரல் சேஞ்சஸா கொண்டு வாங்க. ஓகேங்களா? எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? இதை வந்து உங்க ஃபேமிலிஸ்க்கு எடுத்து போய் சேருங்க. எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஹெல்மெட் இல்லைன்னா 1000 ரூபாய் ஃபைன் இருக்கும். நாங்க கண்டிப்பா ஃபைன் போடுவோம். ஸ்ட்ரிக்டா நான் வார்ன் பண்ணிக்கிறேன். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸ். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு 2 minutes கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டிராவல் பண்றீங்க நிறைய தூரம், யாருமே இங்க வந்திருக்கிறவங்க ஹெல்மெட் போடல. என்ன ரீசன்? ஒரு ஹெல்மெட் ஒரு 1000 ரூபாய் வருது. நீங்க வந்து 30,000 40,000 கொடுத்து வண்டி வாங்குறீங்க. 1,00,000 ரூபாய் வரைக்கும் வண்டி வாங்குறீங்க. உங்களுடைய உயிரை பாதுகாக்கிற அந்த வண்டி ஹெல்மெட் போட்டாக்கா இன்னும் சேஃப்டியா இருக்கும். நிறைய தூரம் டிராவல் பண்றீங்க, அந்த இடத்துல ஒரு நெரிச்சலான ஒரு பாதை வரும். அந்த இடத்துல நீங்க ஹெல்மெட் போட்டு பயணம் பண்ணாதான் கீழே சரிக்கு விழும்போதோ இல்லை தவறு ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் போதோ உங்களுக்கு உயிரை பாதுகாக்கும். தயவு செஞ்சு ஹெல்மெட் வந்து இனிமேல் வந்து ஹெல்மெட் போட பழகுங்க. சரிங்களா? ஹெல்மெட் போட்டாக்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஹெல்மெட் போட்டு பழகினீங்கன்னா அது கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் உங்களால் பயணம் செய்ய முடியாது. நாங்கள்லாம் அப்படி தான் ஹெல்மெட் போட்டுட்டு தான் எங்கே போனாலுமே. ஹெல்மெட் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஹெல்மெட் போட்டு பழகுங்க. உங்களுக்கு உயிர் பாதுகாப்பான ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. தயவு செஞ்சு இதை ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம். வணக்கம். நாங்கள் சுமன் நிர்மல் மிண்டா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிற டிராஃபிக் போலீஸ் அண்ட் சிஎம்சிஏ எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது மாதிரி ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கறதில்ல எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்களுடைய ஸ்கூலுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மாதிரி மேலே மேலே நிறைய சேவைகள் செய்யறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.